சிலருக்கு ஜோசியம் பார்க்கறதுனாலே பயமா இருக்கும். நம்ம பாட்டுக்கு நிம்மதியா போய்க்கிருக்கான். அவைங்கள்ட்ட ஜாதகத்த குடுத்து, அவன் என்னமாவது ஒண்ண சொல்லிப்புட்டான்னா என்னய்யா செய்றது? அதுக்கப்புறம் அதையே நெனச்சுட்டு உட்காந்துருக்கணும் நம்ம. அல்லது பயந்துட்டே இருக்கணும். அதனால நமக்கு அந்த பூசாரி வட்டம் வேணாம், பொங்கச்சோறு வேணாம் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டைல்ல சிலர் சிந்திப்பாங்க. இது சரியா அப்படின்னா கிடையாது. தவறு. அதாவது என்னன்னா, ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படிங்கிற மாரி கிடையாது. அவங்கவங்க படிச்சதுக்கு ஏத்த மாரி, அவங்கவங்க ஞானத்துக்கு தகுந்த மாரி அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து வெளியில் வரும். அது மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் வேகமாகவும் எடுப்பாங்க. அப்போது ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக ஒருத்தருக்கு ஆபத்து வந்துடும், உசுறு போயிடும் அப்படின்னலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு தான் திருக்குறள் இருக்குது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ஜாதகம் பார்க்குறதுக்கு பயப்படக்கூடாது. தைரியமாக கொடுத்தா தான் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஜோசியத்தில் புரிஞ்சுக்க வேண்டியது.